ஹாய் கைஸ், வெல்கம் டு டேக் இட் ஈஸி தமிழ். நான் தான் உங்கள் பிரவீன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நெற்பயிரில் ஏற்படக்கூடிய குலை நோய், அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், அதுக்கான ப்ரிவென்ஷன் என்னென்ன, அது வந்துருச்சுன்னா எப்படி நம்ம அதுக்கிட்டேருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முழு விளக்கத்தை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தகவல் கண்டிப்பாக பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஃபஸ்ட்டு குலை நோய்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாங்க. இந்த குலை நோய்னா என்ன அப்படின்னா, எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன். இந்த வெங்காயத்தில் நுண்ணிக்கர்கள் ஏற்படும், மஞ்சளில் இலைப்புள்ளி நோய், வாழையில் சருகு நோய், இதெல்லாம் எதனால் வருது? பூஞ்சான கொல்லி அப்படிங்கிற ஒரு காரணியினால் வருது. அதே மாதிரி தான் நெல்லில் பூஞ்சான கொல்லினால் வரக்கூடிய ஒரு நோய்க்கு பேர் தான் குலை நோய். இது எப்படி வரும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு அதோட இலைகளோட மேற்பரப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு கலரில் புள்ளி மாதிரி அப்படியே பெருசாகிட்டு அந்த இலைகளை காய வச்சிரும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு ஜாயின்ஸ் எல்லாம் வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துலையும் காய வைக்கும். அந்த நுனியில் அந்த உங்களுக்கு அரிசி மணி பிடிக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருக வச்சு உங்களுக்கான ஈல்டை குறைச்சி விட்டுரும். இதுதான் குலை நோயோட அறிகுறிகள். இது எந்த ஸ்டேஜில் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா, மழை பெய்யுது பார்த்தீங்களா, அந்த சமயங்களில் அதாவது பருவநிலை மாறுதில்ல, அந்த மாதிரி சீசனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குலை நோய்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நீங்கள் கண்டுபிடிச்சிடணும். நான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா அறிகுறிகள், அந்த புள்ளி புள்ளியாக வரும்ன்ட்டு, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கண்டிப்பாக என்ன தோணணும் அப்படின்னா, இது குலை நோய்க்கான அறிகுறி. இந்த மாதிரி ஒரு அறிகுறிகள் ஏற்பட்டுச்சுனாவே நீங்கள் மருந்து அடிக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன மருந்து கொடுக்கணும் அப்படின்னா, 10 லிட்டர் தண்ணி, அதாவது ஒரு டேங்க்குக்கு நீங்கள் 10 லிட்டர் கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்ப டெபுசால் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குங்க. அது 25 ml, ப்ளூ காப்பர் 25 to 30 கிராம் ஒரு டேங்க்குக்கு 10 லிட்டர் தண்ணிக்கு ஆட் பண்ணி நல்லா நலையிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நீங்கள் வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. உங்களுக்கான அந்த குலை நோய் தாக்கத்தை குறைச்சி அப்படியே கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துரும். மறுபடியும் சொல்கிறேன், டெபுசால் 25 ml, ப்ளூ காப்பர் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடு உங்களுக்கு 25 to 30 கிராம் 10 லிட்டர் தண்ணிக்கு நல்லா கலந்து தெளித்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த குலை நோய் முற்றிலுமாக தவிர்க்க முடியும். சரி, இப்போ இந்த குலை நோய் வராமல் எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் நல்ல முறையில் உங்களுக்கு ஒரு பூஞ்சான கொல்லியை யூஸ் பண்ணி நீங்கள் விதை நேர்த்தி பண்ணிடணும். அது பண்ணிட்டீங்கன்னாவே கிட்டத்தட்ட ஒரு 80% வரைக்கும் குலை நோய் வராமல் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அப்பப்போ உங்களுக்கு பூஞ்சான கொல்லியை ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். குலை நோயிலிருந்து உங்களோட நெற்பயிரை பாதுகாக்கும். இதை மட்டும் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே போதும், நீங்கள் குலை நோயிலிருந்து நெற்பயிரை பாதுகாக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், டெபுசால் 25 ml per டேங்க், அதாவது 10 லிட்டர் தண்ணிக்கு. ப்ளூ காப்பர் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடு 25 to 30 கிராம் ஒரு டேங்க்குக்கு 10 லிட்டர் தண்ணிக்கு யூஸ் பண்ணிங்கனாகவே உங்களுக்கு குலை நோயை முற்றிலுமாக தவிர்க்க முடியும். இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்கள் வீட்டுக்கே டெலிவரி பண்ணி வைக்கிறோம். குலை நோயிலிருந்து உங்கள் நெற்பயிரை காப்பாற்றிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.